விஜயகாந்த் கம்பேர் பண்ணி சொன்னீங்க சார். எந்தெந்த விஷயங்கள்லாம் விஜய் வந்து அதாவது மிஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும்? அன்றாடம் ஒரு அரசியல் கருத்துக்களை சொல்லணும். இங்கே வந்து பல முக்கியமான விஷயங்களில் ஒரு வாயை திறக்க மாட்டேங்கிறார். அது ஒரு மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படுது. இன்னொன்று வந்து ஏதோ ஓய்வு நேரத்தில் அரசியல் பண்ணுற மாதிரி, இந்த பார்ட் டைம் அரசியல்வாதி மாதிரி அவர் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அதுவும் இங்கே செட் ஆகாது. இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்களோ அப்போ தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை இந்த மக்கள் முன்னாடி வச்சுட்டே இருக்கணும். எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் கருத்து சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பல விஷயங்களை அவர் வந்து விட்டுட்டு அவருக்கு எது தோணுதோ அதில் சொல்கிறாரு. இன்னொன்று வந்து கருத்துக்களை உடனுக்குடன் சொல்லணும். இப்போ நேற்று ஒரு சம்பவம் நடக்குதுன்னா 4 நாள் கழித்து அந்த சம்பவத்தை பற்றி பேசக்கூடாது. அவர் இப்போ முக்கியமாக யூடியூபர்ஸ் மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கிங்களேன். காலையில் 11 மணிக்கு ஒரு சம்பவம் நடந்தால் 12 மணிக்கு ஒரு வீடியோ போட்டுறாங்க. உங்களை மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணுமே தவிர 4 நாள் கழித்து அதை உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த விதத்திலும் எடுபடாது. ஸோ அதனால் அவரை வந்து அவர் இன்னும் விரைவுபடுத்தணுங்கிறது தான் முக்கியமான.